பாகிஸ்தானின் ஆணவ பேச்சு, இந்தியா பதிலடி, பின்னணியில் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சிந்து நதிகளில் இந்தியா அணை கட்டினாங்க அப்படின்னா அதை அணுகுண்டை கொண்டு நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனீர் சொன்னது தான் இப்போ சர்ச்சையாக மாறி இருக்கு. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த பேச்சுக்கு இந்த கடுமையான எதிர்வினையாற்றிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானில் இந்த மிரட்டலுக்கு, பாகிஸ்தானுடைய இந்த மிரட்டலுக்கெல்லாம் இந்தியா எப்போதும் அடிபணியாது அப்படின்னும், தேச நலன்களுக்கு தேவையான எல்லா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறது. சிந்து நதியில் இந்தியா அணை கட்டினாங்க அப்படின்னா அதை அழித்து விடுவோம் அப்படின்னும், சிந்து நதிநீர் உரிமைகளை எந்த விலை கொடுத்தும் பாதுகாப்போம் அப்படின்னும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் முனீர் சொல்லியிருக்கார். பஹல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகு சையத் அசிம் முனீர் 2வது முறையாக அமெரிக்கா போனார். வாஷிங்டன் டிசியில் டம்பாவில் பாகிஸ்தானுடைய கௌரவ தூதர் அன்ட்னான் அசாத் நடத்திய இரவு விருந்தில் அசிம் முனீர் கலந்துகிறாரு. சிந்து நதி இந்தியர்களுடைய குடும்ப சொத்து கிடையாது, சிந்து ஆற்றை நிறுவுவதற்கான இந்திய திட்டங்களை தடுப்பதற்கான ஆற்றல் எங்ககிட்ட இருக்கு. சிந்து நதியில் இந்தியா அணை கட்டுவதை தொடர்ந்தால் பாகிஸ்தான் தன்னுடைய நீர் உரிமைகளை எந்த விலை கொடுத்தும் பாதுகாக்கும். இந்தியா ஒரு அணை கட்டும் வரை நாங்கள் காத்திருப்போம். அந்த மாதிரி அவங்க செய்யும்போது அதை அழித்திடுவோம். காஷ்மீர் பாகிஸ்தானுடைய கழுத்து நரம்பு, அது இந்தியாவுடைய உள் விவகாரம் கிடையாது, தீர்க்கப்படாத சர்வதேச பிரச்சனை. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய இறையாண்மையின் மீதான இந்தியாவின் கடுமையான மீறல் அப்படின்னும் அசிம் முனீர் பேசியிருக்கார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றங்களை தணிப்பதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய பங்களிப்புக்கு அசிம் முனீர் நன்றி தெரிவிச்சிருக்காரு, மீண்டும் தெரிவிச்சிருக்காரு. அவருடைய இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனீருடைய இந்த பொறுப்பில்லாத பேச்சுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்திருக்காங்க. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களை வைத்து அச்சுறுத்தல் விடுப்பது அப்படிங்கிறது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பொறுப்பில்லாத கருத்துக்களை சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய தன்மை குறித்து சர்வதேச சமூகம் தங்களுடைய முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னும் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கு. இந்த மாதிரியான கருத்துக்கள் அணு ஆயுதத்தை வைத்திருக்கும் பாகிஸ்தானுடைய நம்பகத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்புவதாக வெளியுறவு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. பயங்கரவாத குழுக்களோட இராணுவம் கைகோர்த்து செயல்படும் நிலையில் இது கவலை அளிப்பதாகவும் இந்தியா சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான கருத்துக்கள் வெளிவந்தது வருந்தத்தக்கது அப்படின்னும் தெரிவிச்சிருக்கு நம்முடைய வெளியுறவு அமைச்சகம். அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்பதையும் தெளிவுபடுத்துகிறோம். அதோட தேசிய பாதுகாப்பை பாதுகாக்க தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் இந்தியா தொடர்ந்து மேற்கொள்ளும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கோம். பாகிஸ்தான் தளபதி முனீர் கருத்துக்களை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருது. முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி பொறுப்பில்லாத கருத்துக்களை சொல்றது எப்பவும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு மத்திய அரசு வட்டாரங்கள் சொல்லுது. பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீர் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு இல்லையா, இது 2வது முறை. பஹல்காம் தாக்குதல் சமயத்திலும் அந்த நேரத்திலும் போனார், இது 2வது முறையாக போயிருக்காரு. அமெரிக்காவில் இருந்தபடி முனீர் பேசும்போது இந்த மாதிரி பேச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்வலைகள் இந்தியாவுக்கு எதிராக பேசின பேச்சுங்கிறது ஒரு பரபரப்பை உண்டாக்கியிருக்கு. ஒரு பக்கம் ட்ரம்பினுடைய வர்த்தக போரால் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு போயிருக்கக்கூடிய முனீர் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறது கவனிக்கத்தக்கதாக பார்க்கப்படுது. பஹல்காம் தாக்குதலை அடுத்து இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான் எல்லையை பயன்படுத்த தடை விதிச்சிருக்காங்க அந்த நாட்டு அரசு. இந்திய அரசும் இதே நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான் எல்லையை பயன்படுத்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அப்போ முதல் கடந்த ஜூன் 30ஆம் தேதி வரையிலான இந்த குறுகிய காலகட்டத்தில் மட்டுமே பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கு சுமார் 1240 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதை பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் உறுதிப்படுத்தியிருக்காரு. இப்படி நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கையால் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடி விழுது, பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. இருந்தாலும் அவங்களுடைய இந்த ஆணவ பேச்சுங்கிறது குறைய மாட்டேங்குது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையான அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீர்க்கப்படுறதுக்கு நான் தான் காரணம், நான் தான் சமாதானம் பேசி 2 பேரையும் சமாதானப்படுத்தின, அந்த போர் தடுக்கிறது நான் தான் காரணம்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராரு.
ஆனால் இந்தியா அதை கடுமையாக எதிர்க்கிறது. இந்தியா ஒருபோதும் அவருடைய கருத்துக்கு உடன்படலை. அவருடைய கருத்து எதிர்க்கிறதா தான் இந்தியா சொல்லிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க நாம முடிவு பண்ணதா அப்படின்னு இந்தியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இந்த விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது அதிருப்தியில் இருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, ஆசிம் முனிர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த பகல்காம் தாக்குதல் சம்பவத்தின் போது அதுக்கு பிறகு ஒரு முறை போகும்போது அவருக்கு டொனால்ட் ட்ரம்ப் விருந்து கொடுத்தாரு. அவரை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாரு. இப்போ மீண்டும் அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அமெரிக்காவுக்கு போகும்போதெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை ரொம்ப வலுவாக முன்வைக்கிறாரு ஆசிம் முனிர். அப்போ முழுக்க முழுக்க இதோட பின்னணியில் அமெரிக்கா இருக்கிறதா, அமெரிக்காவின் தூண்டுதலின் பேரில் அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற தைரியத்தில் அவருக்கு பேசுகிறாரா? அப்போ பின்னணி முழுக்க முழுக்க அமெரிக்காவா? அமெரிக்கா இந்த வரி தொடர்பாக இந்தியாவோட ஒரு மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு வராங்க. ரஷ்யாவுக்கு ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா நம்மளை மிரட்டுறாங்க, ஆனால் அவங்க வாங்குறாங்க. அதே போல் இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் சொந்தம் கொண்டாடுறாரு. அதில் பிரச்சனை போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் பதிலடியாக ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கில் பாகிஸ்தானை அமெரிக்கா இது மாதிரி தூண்டி விடுகிறதா அப்படிங்கிற கேள்வி இது பின்னணியில் பலமாக எழுது.